அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரமரிஷி பாதம் பணிந்து 24/4/2026 சித்திரை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள். திதி இரவு 7 மணி 22 நிமிடம் வரை அஷ்டமி, பின் நவமி. நட்சத்திரம் இரவு 8 மணி 14 நிமிடம் வரை பூசம், பின் ஆயில்யம். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடம், மறைவு 6 மணி 25 நிமிடம். வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 10 மணி 42 நிமிடத்திலிருந்து 12 மணி 15 நிமிடம். யமகண்டம் மதியம் 3 மணி 20 நிமிடத்திலிருந்து 4 மணி 53 நிமிடம். குளிகை நேரம் காலை 7 மணி 37 நிமிடத்திலிருந்து 9 மணி 10 நிமிடம். நல்ல நேரம் காலை 6:05 முதல் 7 மணி 5 நிமிடம் வரை. மாலை 5:25 நிமிடத்திலிருந்து 6 மணி 25 நிமிடம். கோச்சாரம் மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய சந்திராஷ்டமம். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6 மணி 5 நிமிடம் முதல் 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மூலம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9 மணி 35 நிமிடம் முதல் மதியம் 3 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 3 மணி 35 நிமிடம் முதல் இரவு 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 9 மணி 35 நிமிடம் முதல் அதிகாலை 3 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வீட்டிற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். சொத்து, வீடு வாங்குதல் மற்றும் யோசனைகள் வரும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வேலைக்கு சென்றாலும் மனம் வீட்டிலேயே இருக்கும். வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். உறவு, குடும்பத்தில் சிறு மனஸ்தாபம் ஏற்படலாம். மன அழுத்தத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். பரிகாரம் அம்மன் வழிபாடு, பால் தானம் செய்வது சிறப்பு. இன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் புதிய முயற்சிகள் தொடங்க நல்ல நாள். யூடியூப் மீடியா மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கு முன்னேற்றம். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சிறிய லாபங்கள். உறவு, நண்பர்கள் ஆதரவு. கவனம் அதிக நம்பிக்கை தவிர்க்கவும். பரிகாரம் முருகன் வழிபாடு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பணவரவு இருக்கும். குடும்பத்துடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள். பேச்சு இனிமையாக இருக்கும். பணம் வந்தாலும் செலவும் இருக்கும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம் அன்னதானம் செய்வது இன்று சிறப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மிக சக்தி வாய்ந்த நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலை தேட முயற்சிகள் செய்யவும். நல்ல முடிவுகள் எடுக்கவும். உறவு, அனைவரின் கவனம் உங்கள் மேல் இருக்கும். உணர்ச்சி ஆவேசம் தவிர்க்கவும். ஓம் நமோ சரவணாய நமகா என்பதை இன்று 21 முறை சொல்வது மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் மிக விரைவாக நடைபெறும். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் அதிகமாக யோசிப்பீர்கள். தூக்கம் குறைவு இருக்கலாம். பழைய நினைவுகள் மனதில் வரும். திடீர் செலவுகள் வரும். தனிமை உணர்வு. பரிகாரம் தியானம், நீர் தானம். தியானம் செய்யவும் மற்றும் நீர் தானமாக செய்தால் இன்று நற்பலன்களை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால்
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் மூலம் வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்திலிருந்து மதிப்பு மரியாதை உயரும். லாபம் அதிகரிக்கும். பரிகாரம் வந்து விஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வேலை தொடர்பான நல்ல செய்திகள் தேடி வரும். வருமானம் வந்து மேம்படும். கவனம் வந்து வேலை அழுத்தம் இருந்தாலும் சற்று வந்து யோசித்து செயல்படுவது நல்லது. பரிகாரம் வந்து தீபம் ஏற்றுதல். தீபம் இன்று வந்து மகாவிஷ்ணுவுக்கு தீபமேற்று வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் குரு அருள் கிடைக்கும் நாள். பயணம், உயர்கல்வி நல்ல பலன் தரும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று வந்து சிறப்பான பலன்கள் உண்டு. தந்தை அல்லது ஆசிரியரிடம் ஆசீர்வாதம் பெறுவது நன்று. இன்று வந்து குரு வழிபாடு வந்து சிறப்பு தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் திடீர் பிரச்சனைகள் தோன்றும். சவால் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். உடல் நலத்திலிருந்து கவனம் செலுத்துங்கள். கடன் அல்லது வரி விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். அவசர முடிவு வேண்டாம். பரிகாரம் வந்து அனுமான் வழிபாடு சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் உறவில் வந்து திருமணம் இன்று நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. துணைவியின் ஆதரவு இன்று உண்டு. வியாபார கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்வது நன்று. புதிய நண்பர்களின் வருகையால் உங்கள் வியாபாரம் வந்து இரட்டிப்பான லாபத்தை தரும். இன்று வந்து மகாலட்சுமியை பூஜை செய்வது வந்து மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் உடல் நலனில் அக்கறை தேவை. சிறு சிறு உபாதைகள் வந்து செல்லலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். எதிரிகள் வந்து வெல்வீர்கள். சிறிய உடல்நல குறைவால் இன்று வந்து சோர்வடைவீர்கள். பரிகாரம் வந்து உப்பு நீர் குளியல். இன்று வந்து உப்பு நீர் குளியல் போடுவது மேற்சொன்ன பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் காதல் படைப்பாற்றல் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல கவனம் இருக்கும். கலைத்திறன் வெளிப்படும். குழந்தைகளுக்கு வந்து இன்று வந்து ஞாபக சக்தி என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களின் மனம் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகன்று உங்கள் கைக்கு வர வாய்ப்புள்ளது. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.